அமரு, ஏந்தா அடம் பண்ணாம எல்லாத்தையும் குடி. என்னம்மா? சம்பந்தியமா வந்திருக்காங்களே, அவங்க எங்கடி தங்குவாங்க? இது என்னம்மா கேள்வி? அவங்களோட ரூம்ல அவங்க தங்க போறாங்க. அப்ப நான் எங்கடி தங்குவேன்? அம்மா, இவ்வளவு பெரிய வீட்டுல தங்கறதா உனக்கு பிரச்சனையா? காலை நீட்டி படுக்க ஒரு இடம் வேணும், அவ்வளவுதானே? அதுக்காக மெத்த படிக்க கீழே படுக்க சொல்றியா என்ன? ஏன், அங்க கூட படுக்கலாம், கிச்சன்ல படுக்கலாம், ஹால்ல படுக்கலாம், தேவைன்னா மொட்டை மாடியில கூட படுக்கலாம். போ. ஏண்டி நாய் பூனை தூங்குற இடமாவே சொல்றியடி? நான் உன்னை பெத்த தாய்டி. ஷோ, ஏமா இப்ப நம்ம என்ன பிரச்சனையில இருக்கிறோம்? தண்ணில போன வெற்றி உயிரோட இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல. வீடே அல்லல கோலப்பட்டு இருக்கு. இதுல சொகமா தூங்க இடம் இல்லைங்கிற கவலையா உனக்கு? அடியே, அந்த கவலை 2 நாளைக்கு தாண்டி. ஆனா இந்த கவலை ஆயுசுக்கும் இருக்குண்டி. என்ன சொன்ன? 2 நாளா? செத்தா துக்கம் 2 நாளைக்கு தானே. அடி பாவி, எப்படி பேசிட்டு இருக்க? இதெல்லாம் யார் காதுலயாவது விழுந்தா என்ன ஆகும்? அத விடுறி, என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லு. ஏமா, உனக்கு தூங்குறதுக்கு தானே ஒரு இடம் வேணும், எங்கேயாவது போய் படுத்து தொலைப்ப. ஏண்டி, அதுக்காக சுடுகாட்டுல போய் படுத்துக்க முடியுமா? நீ அங்க போய் படுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். அடி பாவி, என்னடி இப்படி சொல்ற? என்ன 2 பேரும் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க? பஸ்ல வந்திருப்பீங்க, டயர்டா இருக்கும்ல, போய் 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்ன அத்தை, சொல்லிட்டே இருக்கேன்ல, போங்க அத்தை. லக்ஷ்மி சார், வாங்க சார். வாங்கண்ணா. சார் உட்காருங்க. ஐயா வணக்கம் ஐயா. சார், என்ன சாப்பிடுறீங்க? நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஓகே, டீ எடுத்துட்டு வரவா? இருக்கட்டும். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா, உங்களுக்கு லைட்டா கொண்டு வரேன். லக்ஷ்மி வேணாம், நாங்க வீட்ல சாப்பிட்டு தான் வந்தோம். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சுட்டு வரதுக்கு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சரி, அதுக்கு என்ன, போயிட்டு வந்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இருங்க. ஓகே. தம்பி, நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தானே லட்சுமி கூட வெற்றியை சென்னைக்கு அடிச்சு வச்ச. இப்ப வெற்றிக்கு இப்படி ஆகி போச்சு தம்பி. ஐயா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எதிர்பாராத விதமா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு.